ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சுவையான சுண்டைக்காய் துவையல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் தேங்காய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம், கடலைப்பருப்பு, சுண்டைக்காய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். பொரிஞ்சோன்னே உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் மைல்டாக தான் காரம் சாப்பிடுவோம். அதனால் 2 2 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுண்டைக்காவை சேர்த்தாச்சு. சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். வதங்கி சுண்டைக்காய் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதை டேரெக்டாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு அதில் லைட்டாக இப்போ தண்ணி அதில் இதாக இருந்திருக்கு. அது நல்லா சுண்டுட்டும். சரிங்களா? சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் அயன் சத்து இருக்குது. இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதில் நம்ம வெங்காயம், பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எல்லாமே ஒரு பட நல்லா வறுக்கட்டும். நல்லா வறுத்து அது அதோட நிறம் மாறணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டோம். அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. எல்லாம் நல்லாவே நிறம் மாறியிருக்கு. இப்போ இந்த வதங்கியிருக்கு இல்லையா? நல்லா நிறம் மாறி வதங்கியிருக்கிறதோட பேலன்ஸ் இருக்கிற தேங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து தேங்காயும் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான். இது எல்லாமே நல்லா வறுபடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் சுண்டைக்காய் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அதுவும் அயன் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்கலாம் ரெகுலராக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிறந்த ஒரு காய். கொஞ்சம் அதோட இப்போ இந்த துவையல் மாரி செஞ்சு சாப்பிட்டா அதோட இந்த க துவர்ப்பு தன்மை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது. லைட்டாக தான் தெரியும். இந்த துவையல் எங்கள் வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரெட். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்ல மறக்காம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்க. இப்போ கொஞ்சமாக புளியும், உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இத அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சோனே நமக்கு சுவையான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடும். உங்க வீட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.